பொன்னானது அது பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்றால் அக்னியின் ப்ராசஸ்ல அது கடந்து போகும். அதுக்கு பிறகுதான் அது சுத்தமாக்கப்படுகிறது. 1 பேதுரு நிருபம் 1 நாம் வாசிக்க முடியும். ஒரு பொன் எப்படியாக சுத்தமாக்கப்படுகிறதோ, அக்னியின் ப்ராசஸ்ல அது கடந்து போய் கொண்டிருக்கிறதோ, அந்த விதமாக என்னையும் நீர் சுத்திகரியும் ஆண்டவரே. நம்முடைய அக்னி எனக்குள்ளாக செயல்படட்டும். ஒருவேளை அந்நிய அக்னி என்னிடத்துல இருக்குமே என்றால் இன்றைக்கு நான் அகற்றி விடுகிறேன். இன்றைக்கு மோசே கட்டின தேவாலயத்தில் அந்த உடன்படிக்கை பெட்டியிலே கோராகின் புத்திரர்கள் அந்நிய அக்னியை கொண்டு வந்தாங்க என்று சொல்லி நாம் வேதாகமத்தில் வாசிக்க முடியும். நான் சுருக்கமாய் கொண்டு செல்க நேரம் இல்லாதனாலே ஒரு சில காரியங்களை சொல்ல வேண்டிய கடமைக்குள்ளாக இருக்கிறபடினாலே ஆக சுருக்கமாய் சொல்லுகிறேன். அவர்கள் அந்நிய அக்னி அந்த தூப கலசத்துல கொண்டு வந்து பலிபீடத்தின் மேல் செய்ததினாலே இது பரிசுத்தமான பலிபீடம். இந்த பலிபீடத்தில் ஏறுகிற ஒவ்வொருத்தரும் புதிதாக்கப்பட்டவர்களாக தேவனுக்கு உகந்த அக்னியை நாம் கொண்டு வருவோம் என்றால் அது உகந்ததாக மாறுகிறது. ஆக லேவியராகமத்தில் நாம் வாசித்த விதமாக எப்பொழுதும் பலிபீடத்தில் நம்முடைய ஆலயம் என்கிற இந்த பலிபீடத்தில் நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் கர்த்தருடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறது என்று அறியாதிருக்கிறார் என்று சொல்லி 1 பேதுரு 1 கொரிந்தியர் நிருபம் 3:16 6:19 நாம் வாசிக்கிற விதமாக நாமே தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். ஒருவேளை அந்நிய பலிபீடத்தில் அந்நிய அக்னி நம்மிடத்தில் காணப்படுமே என்றால் இன்றைக்கு நான் அகற்றி விடுகிறேன் சுவாமி. அசுத்த உதடுகள் என்னை விட்டு அகன்று போகட்டும் சுவாமி. உம்முடைய அக்னி என்னிடத்தில் காணப்படட்டும். இன்றைக்கு எலியா கூட ஒரு பெரிய பிரச்சனை. 400 பாகல் தீர்க்கதரிசிகள் 450 பேர் உள்ள இருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல வாசிக்க முடியும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் 1 ராஜாக்கள் 18:38. அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. அக்கினி வானத்திலிருந்து இறங்கினது. எலியா நம்மை போல் பாடல மனுஷன் என்று சொல்லி யாக்கோபு 5:17 நாம் வாசிக்க முடியும். எலியா நம்மை போல் பாடல மனுஷன் இருந்த போதிலும் கருத்தாய் செபிக்கிறவர். இந்த குணாதிசயம் நம்மிடத்துல இங்க இருக்கிற ஒவ்வொரு இடத்துல காணப்படும். கருத்தாய் செபிக்கும். எதுவா இருந்தாலும் ஒரு சில ஜெபங்கள் எனக்கு பிரியமா இருக்கும். ஒரு சிலருடைய இங்க பிரதர் செய்ய எடுக்கிற ஜெபங்கள் பிரியமா இருக்கும். கருத்தாய் செபிப்பாங்க. ஊக்கத்தோடு சகோதரிமார்கள் ஏறெடுக்கிற ஜெபங்கள் பிரியமா இருக்கும். அப்போ அந்த ஜெபங்களினாலே எளிய சாதாரணமாய் செபித்தார், கருத்தாய் செபித்தார். ஆண்டவரே நீர் நிரூபியும் என்று சொல்லி நானும் அப்படியாகத்தான் செபித்து கடந்து நீர் நிரூபியும். நான் வெட்கப்படக்கூடாது. எந்த சூழ்நிலை இங்க இருக்கிற யாருமே வெட்கப்படக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய ஜெபங்கள் நமக்கு உதவிக்கு வருகிறது. அந்த கருத்துள்ள ஜெபத்தினாலே எலியா வானத்திலிருந்து அக்கினியை வரவைத்தார் என்று சொல்லி அந்த இடத்துல நான் வாசிக்க முடியும். இன்றைக்கும் ஒருவேளை அக்கினி 2 காரியங்களை செய்கிறது. ஒன்று மறுரூபமாக்க செய்கிறது, ரூபத்தை மாற்றுகிறது. இப்போ சாதாரண ஒரு ஆகாரத்தை நம்ம அக்கினியில சுட்டரிக்கும் பொழுது ரூபம் மாறுகிறது, சுவையாய் மாறுகிறது, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆனால் இன்னொரு அக்கினி அது அழிக்கிற அக்கினி. அங்க இருக்கிற நாம் ஒவ்வொருத்தரும் கூட ரூபத்தை மாற்றுகிற அக்னியாக நாம் செயல்பட வேண்டும். இன்னைக்கு மோசே முதலாவது தேவனுடைய தொடுதலை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் ஒரு மரத்தை, ஒரு செடியை பார்க்கிறார். அது எரிகிற மாதிரி தெரிகிறது, தவிர அந்த அக்கினி அணைந்து போகிறது இல்லை, அது சாம்பலாக்கப்படுகிறது இல்லை. ஒவ்வொரு கிறிஸ்துவன் அவன் எரிந்து பிரகாசிக்கிறவனாக மாற வேண்டுமே தவிர அவன் சாம்பலாக்குகிற கிறிஸ்துவனாக இருக்கக்கூடாது. அன்றைக்கு ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தானியேலின் புத்தகத்தில் வாசிக்க முடியும். அவர்களையும் அக்கினி தணல்ல போட்டாங்க. 7 மடங்காக அக்கினியை நீங்க இன்க்ரீஸ் பண்ணுங்க என்று சொல்லி வாசிக்க முடியும். தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். அக்கினி தணல்ல அவர்களை 3 பேரையும் போட்டார்கள். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை
தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆ, அவர் எரிகிற அக்கினை சுளைக்கும் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். நீங்களாக்கி விடுவிப்பார். அவர்களுக்கு இருந்த அந்த விசுவாசம், செபிக்கிற மனுஷர்கள் 3 பேரும், அதோடு கூட டேனியல், இந்த 3 பேருடைய பெயர்களை அந்த நேபுகாத்நேச்சர் ராஜா மாற்றினார். பெயர்கள் தெரியுமா? பெல்ஷாசார், அப்புறம் ஷாத்ரக், மேஷக். அவருடைய பெயர்கள் அனனியா, மிஷாவேல், அசாரியர் என்று சொல்லி 3 பெயர்கள். அதை ஷாத்ரக், மேஷக், ஆபேத்நேகோ என்று சொல்லி மாற்றினாங்க. நாம் டேனியல் புத்தகத்தில் வாசிக்க முடியும். இந்த 3 பேர் பிளஸ் டேனியல், அவர்கள் 10 மடங்கு சமரத்திரர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி டேனியல் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனங்களிலே நாம் வாசிக்க முடியும். 10 மடங்கு சமரத்தர்கள். எப்படி அவர்களுக்கு வந்தது? அவர்கள் ஒரு காரியம், ஜெபிக்கிற மக்கள். பாரம் ஏற்பட்ட போது அவர்கள் கூடி ஜெபித்தாங்க. இந்த ராஜாவுக்கு சொப்பனங்கள் காணப்பட்டது, யாருமே விடுவிக்க முடியல. அவர்கள் ஒவ்வொரு வீடுகளும் சுட்டரிக்கப்படும் என்று சொல்லி ராஜா சாசனம் எழுதிட்டார். அந்த அக்னி குறித்து எடுக்கலாம், அநேக டீடைல்ஸ் அதில் இருக்கிறது. நான் நேரம் இல்லாத நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன். ஆனால் அவர்கள், அந்த ராஜா ஆறுமுள்ள பெரிய பொச்சிலையை நிறுத்தி இதுதான் கடவுள் என்று சொல்லி வணங்க செய்ய சொன்னால் இவர்கள் நின்றாங்க. நாங்க வணங்க மாட்டோம் என்று சொன்னார்கள். அவர்கள் ஒரு தீர்மானம் எடுத்தாங்க, எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர் என்று சொல்லி தீர்மானம் எடுத்தாங்க. ராஜா சொல்கிறார், வணங்குங்க. நாங்க வணங்க மாட்டோம். கொண்டு சென்று அக்கினியில போட்டாங்க. நடந்தது என்ன? 4வது மனிதனாக ஆண்டவர் அவர்களோடு கூட உலாவினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீ கர்த்தருக்காய் நிற்பாய் என்றால் 4வது மனிதனாக உங்களோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். ஒருவரை தனிமையா நீ போராடி கொண்டிருக்கிறாய் என்றால் 2வது மனிதனாக ஆண்டவர் உன்னோடு கூட போராடுகிறார். ஒருவர் 2 பேர் சேர்ந்து போராடுகிறீர்கள் என்றால் 3வது மனிதனாக உன்னோடு கூட இருந்து அவர் போராடுகிறார். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் இந்த அக்கினியிலிருந்து உன்னை விடுவிப்பதற்காக அவர் போராடுகிற தெய்வமாக இருக்கிறார். அந்த ராஜா சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? உங்கள் தேவனே உண்மையான தேவன். தேசம் முழுக்க டேனியல், ஷாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ தேவனே தேவன் என்று சொல்லி அன்றைக்கு நிரூபணமானது. இதை குறித்து நாம் டீட்டெயிலா பேசணும்னால் அநேக காரியங்கள் இருக்கிறது. அக்கினி அவர்களை சுட்டரிக்க முடியல. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகளும் மேல் புரளுவதில்லை. நீ அக்னியுடாய் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. எப்பொழுது என்றால் நீ ஒரு ஜெபிக்கிற மனிதனாய் காணப்படுவாய் என்றார். அன்றைக்கு 120 பேர் கூடியிருந்த இடம் அசைக்கப்பட்டது. ஒவ்வொருத்தரும் மேலும் அக்னி தழல் இறங்கினதாக நாம் அப்போஸ்தலர் 3:3 நாம் வாசிக்க முடியும். அக்னிமயமான நாவுகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. எப்பொழுது என்றால் அவர்கள் காத்திருந்தாங்க. 10 நாட்கள் தேவ சமூகத்தில் 120 பேர் காத்திருந்தாங்க. இது ஜெப மாதமா இருக்கிறபடினாலே நாமும் காத்திருப்போம் என்றால், ஆண்டவருடைய அக்னி தழல் எங்க மேல இறங்க வேண்டும் சுவாமி, நானும் உமக்காக நான் நிற்க வேண்டும் என்கிற அந்த தைரியத்தோடு நாம் நிற்போம் என்றால் அவர்கள் ஒவ்வொருத்தரும் மேலும் அக்கினிமயமான நாவுகள் இறக்கினது. பாய்ந்து கொண்டிருந்த பேதுரு, பாய்ந்து கொண்டிருந்த சீஷர்கள், அதற்கு பிறகு நாம் பார்க்க முடியும் தைரியமாய் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். இன்றைக்கு ஒருவேளை என்னென்ன காரியங்களுக்காக நாம் பயப்படுகிறோமோ, என்னென்ன காரியங்களுக்காக நாம் திகழடைந்து கவலைப்பட்டு சோர்ந்து போயிருக்கிறோமோ, ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய சமூகத்திலே நீ காத்திரு. அநேக காரியங்களுக்கு நேரம் உண்டு, ஜெபிப்பதற்கோ நேரம் இல்லையா? 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சேட்டைகளை விரித்து உயர் எழுப்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் களைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். இன்றைக்கு எவ்வளவு வார்த்தைகளை கேட்கிறோம். 1 மணி நேரம் அல்லது 10 நிமிஷம், 20 நிமிஷம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் முழங்கால் படித்து இயேசு என்று சொல்லி கூப்பிட நமக்கு நேரம் இல்லையா? ஒருவேளை நேரம் இல்லாவிட்டால் இன்றைக்கு நல்ல தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நான் செபிக்க எனக்கு கற்பித்தாரும் என்று சொல்லி நாம் செப வீரர்களாக மாறுவோம் என்றால் உண்மையாக விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அன்றைக்கு